ஹலோ மக்களே, உங்கள் அனைவரையும் எழுதுவோல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் வாசிச்ச எந்த புத்தகத்தை பற்றி பகிர போறேன்னா, பிக் டேட்டா ஒரு அறிமுகம், எழுதியவர் ஜே ராம்கி. ஸோ ராம்கி இவர் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் இனிஷியலாக வந்து அவருடைய கெரியரை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த டேட்டா அப்படிங்கிறது, டேட்டா டெக்னாலஜி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்திருக்குது. இவர் அப்போ என்ன ஒர்க் பண்ணியிருக்காருன்னா, நமக்கு மேனுவலாக இருக்கிற பேப்பர் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ் பண்ணி ஒரு மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சாஃப்ட்வேரில் வந்து ஒரு அப்லோட் பண்ணுற மாதிரி. இவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு எம்என்சியில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பணி புரிகிறாரு. அது இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் எம்என்சியில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக. அண்ட் இவர் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல இவர் பார்த்து அந்த டேட்டாவோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சு. அப்போ வந்து டேட்டான்ற போது வெறும் ஒரு சேவ் அண்ட் ரிட்ரீவல் அந்த மெத்தட்ல இருந்ததாகவும் இப்போ வந்து அது எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியா இருந்திருக்குது. இது மூலியமா பல டெக்னாலஜிஸ், பல இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை உண்டாக்கி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த புக் வந்து நமக்கு மெயினா தெரிவிக்குது. இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேஜராக வந்து வரலாறு பற்றி பேச ஆரம்பிக்குது. ஏன்னா இவர் வந்து ஆச்சரியப்பட்டிருந்தார் பார்த்தீங்கன்னா, முன்னே இருந்த அந்த டேட்டா டெக்னாலஜிக்கும் இப்போ வந்து என்னென்ன மாதிரி வளர்ந்துருக்குது, என்னென்ன மாதிரி டொமைன்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்ல வந்து என்ட்ரா இருக்குது அப்படின்ற பார்க்கும்போது இவர் மெயினாக வந்து அந்த வரலாறு பற்றி சொல்லியிருக்காரு. அது எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு. அந்த வரலாறுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு இந்த பிக் டேட்டாங்கிற வார்த்தை எப்படி அறிமுகமாச்சுன்னா, நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். அப்போ வந்து ரேண்டமாக ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட எனக்கு ஒரு கம்யூனிகேஷன் உருவாகுது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து எம்டெக் இன் பிக் டேட்டா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த வார்த்தை எனக்கு அப்போ கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அதை பற்றி டீட்டெயிலாக தெரியாது. நான் என்ன அப்போ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸாக தான் இது இருக்குது போல. ஸோ அவர் யூஜி வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சிருக்காரு. ஸோ பிஜி வந்து இந்த பிக் டேட்டாவில் இருக்கிறனால ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் அப்படின்னு மட்டும் தான் என் ஐடியா இருந்துச்சு. பட் ஆனால் இந்த நான் லேட்டர் ஸ்டேஜில் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும்போது சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அந்த அட்வென்ட் மூலிமா வந்து நமக்கு கோர்ஸஸே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி கோர்ஸஸே வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகமாகிடுச்சு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபீல்டே வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனி இப்போ நம்ம இருக்கிற மாதிரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி வந்து இல்லை. இனிஷியலாக வந்து மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நான் சொல்கிறது வந்து ஒரு 80s அந்த டைத்தில் வந்து நீங்கள் படித்தவங்கள்ட்ட, நம்ம ஊர்லேயே படித்தவங்கள்ட்ட யாராவது கேட்டிருந்தா சொல்லுவாங்க, அவங்க மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது எது மேத்தமேட்டிக்ஸோட சப் ஸ்பெஷலைசேஷன் ஆகவோ இல்லை அதோட ஒரு ஜாயிண்ட் கோர்ஸ் ஆகவோ தான் நமக்கு ஏதாவது அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அது போலவே தான் இப்போ வந்து இந்த டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரலாக ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த பிக் டேட்டா பற்றி நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவலில் தான் நான் இந்த புக்கை வாங்கி படித்தேன். ஸோ அந்த புக்கில் ஸ்டார்டிங்கில் அவர் எதை பற்றி சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, டேட்டாவோட சிக்னிஃபிகன்ஸ் பற்றி ஆரம்பிக்கிறாரு. ஸோ டேட்டா வந்து எந்தெந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் ப்ளே பண்ணுது, எந்தெந்த டேட்டா வந்து ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறது. இப்போ நான் டேட்டான்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, தகவல். இந்த தகவல் எது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ நான் நின்று உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இதில் வந்து என்னோட ஃபேஸ் வந்து கேப்சர் ஆகுது, என்னோட வாய்ஸ் கேப்சர் ஆகுது, என்னோட ஆக்ஷன்ஸ் கேப்சர் ஆகுது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் தான். ஈவன் என்னோட பாடி ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே வந்து தகவல் தான். இது ரொம்பவே சிக்னிஃபிகண்ட்டாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன், ஏன்னா கொஞ்சம் வருஷம் முன்னாடி வந்து பார்த்து நமக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. நிறைய பிரபலங்களோட, சாமானியர்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே டார்க் வெப்ல ரிலீஸ் ஆயிடுச்சு, வித்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நியூஸ் வந்து நமக்கு வந்துச்சு. ஸோ அந்த நியூஸ் வந்து படிக்கும்போது நிறைய பேர் மீம்ஸ் எப்படி போட்டாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பேன் கார்டு, ஆதார் கார்டெலாம் எடுத்து உனக்கு ஒரு யூஸ் இல்லை, என்றதான் ஒரு பைசா இல்லையே, நீ ஆட்டையே போட முடியாது அப்படின்னு நம்ம தான் பேசி கேள்விப்பட்டோம். பட் ஆனால் உண்மை என்ன நிலவரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஏதாச்சும் காசு இருந்தால் தான் அந்த டேட்டா உதவுங்கிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு லோன் ஆப் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களோட ஃபேஸோட ஃபீச்சர்ஸ் இருக்குது, அந்த டேட்டா இருக்குது, உங்களோட கையெழுத்து டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், ஒரு ஆதார் டீட்டெயில்ஸ், அந்த மாதிரி பர்சனல் ஐடி கார்டு டீட்டெயில்ஸ், ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சு ஒரு லோன் ஆப்பில் வந்து உங்களோட நேமை வந்து என்டர் பண்ணி, உங்களோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி நீங்கள் லோன் வாங்கின மாதிரி உங்களை போட்டு விட்டுருவாங்க. அந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கவே இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து பெரிய சிக்கல்னு உண்டாக்குவீங்க. அவங்க காசை வாங்கிட்டு அவங்க வாங்குறாங்களோ, அந்த காசை அவங்க எடுக்கிறாங்களோ, லோன் அதாச்சும் லோன் பெறுறாங்களோ இல்லையோ, அது வந்து தெரியாத விஷயம் நமக்கு. அவங்க வாங்கியே இருக்கலாம், வாங்காமல் இருக்கலாம். ஏன்னா சில லோன் ஆப்ஸில் ஃப்ராடான லோன் ஆப்ஸும் இருக்குதான் செய்யுது. அது மூலிமா நிறைய பேர் வந்து என்னென்ன சிக்கலில் மாட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ வரைக்கும் நியூஸில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ தகவல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம்.
எந்த தகவலாகவே இருக்கட்டுமே அது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயமா தான் இருக்குது. ஈவன் நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொலிட்டிஷியன்ஸோ இல்லை நம்ம ஒரு 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 நாட்டோட பிரதமர் வந்து அவரோட ஸ்லாங்ல அவரோட ஆக்சென்ட்ல வந்து ஒரு பாட்டை பாடுற மாதிரியோ இல்லை ஒரு பொலிட்டிஷியனோட கேரிகேச்சர் ஏஐ மூலியமா ஒரு கேரிகேச்சர் உருவாக்கி அதை வச்சு கிண்டல் பண்ற மாதிரி மீம்ஸ்லாம் நம்ம போட்டு பார்த்துருக்கோம். பட் இது வந்து உண்மையில பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பிரைவேசியான அவங்களோட தனிப்பட்ட விஷயத்தை வந்து நம்ம அபியூஸ் பண்ற மாதிரியா தான் இருக்குது. ஈவன் டென்மார்க்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு லா மாதிரி பாஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம டீப் ஃபேக்ஸ் இருந்துச்சுன்னா ஏ மூலியமா உங்க ஃபேஸ் வச்சு டீப் ஃபேக்ஸ் உருவாக்கிச்சுன்னா அந்த கிரியேட்டர் மூலியமா அவங்க நம்ம வந்து அவங்க கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதுக்கு வந்து ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும். உங்களோட ஃபேஸை வந்து நம்ம இனிமேல் காப்பிரைட் வாங்கி நம்ம வைக்கணும். எப்படி ஒருத்தங்க பிறக்கிறாங்க, பிறந்த ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஃபேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூர் ஆகி வருது. அந்த ஃபேஸுக்கே வந்து நம்ம இனிமேல் காப்பிரைட் எடுத்து வைக்கிற மாதிரி சில சட்டங்கள் வந்து உருவாக்கிட்டு தான் இருக்குது. ஸோ டேட்டா அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்பவே ஒரு அதிகமான ஒரு லெவலில் அதாச்சும் கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஹையாக போகிற ஒரு லெவலில் இருக்குது. ஏன் அப்படின்னு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபோன்ஸ்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது இந்த டம் ஃபோன்ஸ் நான் சொல்கிறேன், பட்டன் ஃபோன்ஸ் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஃபோன்ஸ் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச அன்லாக்குங்கிற விஷயமே இருக்காது. ஒரு ரைட் சைடு ஒரு பட்டனை கிளிக் பண்ணோடனே அது அன்லாக்குன்னு கேட்கும், நம்ம அன்லாக்குன்னு கொடுத்தா அது அன்லாக் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தான் செக்யூரிட்டி லெவல் வந்து அதுக்கு இருந்துச்சு. அது மூலிமா அப்போ வந்து தகவல் திருட்டு வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு தெரில. ஆனால் இப்போ வந்து தகவல் திருட்டு நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை எப்படி செக்யூரிட்டி எப்படி செட் பண்ணுறோம்னா இனிஷியலாக பின்கோடோ இல்லை ஒரு டிசைன் நம்ம செட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகப்படுத்துனாங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு அப்புறமா இப்போ வந்து ஃபேஷியல் ரெகக்னிஷன், ஃபேஸ் மூலியமாக நம்ம அன்லாக் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் வந்து நம்ம செக்யூரிட்டியாக நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ். இந்த கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ண தான் போகிறோம். இந்த டீட்டெயில்ஸ் வந்து எல்லா கம்பெனியும் வந்து எடுத்துக்க தான் போகுது, அதாச்சும் கன்சூமர் லெவலில். இப்போ நாலு பின்ன ஏதாச்சும் நம்ம கான்ஃபிடென்ஷியலான ஒரு விஷயம் வைக்கிறோம், இந்த கான்ஃபிடென்ஷியலான விஷயத்துக்கு வந்து நம்மளோட ஃபேஸோ இல்லை நம்ம ஃபிங்கர் பிரிண்டோ வச்சு தான் அன்லாக் பண்ண முடியும். அப்படின்ற சமயத்தில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கைப்பற்றினா போதும், அந்த கான்ஃபிடென்ஷியலான விஷயத்தை நம்ம ஈஸியாக அன்லாக் பண்ணிடலாம். கான்ஃபிடென்ஷியாலிட்டி விஷயம் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம நிறைய பேருக்கு இருக்குதா செய்யுது. ஈவன் பேங்க்ல இருந்து நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், நம்ம டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி வந்து இருக்குதா செய்யுது. ஸோ அதை வந்து அப்யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நமக்கு வந்து கை கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செக்யூரிட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்குது. இப்போதைக்கு டேட்டா அனாலிட்டிக்ஸ் அதாச்சும் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற பல தகவல்களை வந்து ஒரு தொகுப்பாக வந்து ஒரு சிஸ்டத்தை வந்து நம்ம கொடுக்குறோம். அந்த சிஸ்டம் வந்து அதை அனலைஸ் பண்ணி அதில் உள்ள பேட்டர்னை ரெக்கக்னைஸ் பண்ணி நமக்கான அந்த ஒரு டெசிஷனை வந்து அது கொடுக்குது. ஸோ இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெசிஷன் எடுக்கிறோம், இப்போ வந்து நான் ரைட்டாக லெஃப்டாக போகணும். இப்போ கூகுள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட்டு போகணும் ரைட்டு போகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி 20 வருஷம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மேப் கேட்கும் போது ஒரு ஆட்டோக்காரங்கள்ட்ட கேட்போம், இல்லாட்டி நம்மளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் பழகி தெரிஞ்சிருப்போம். ஆனால் இப்போ கூகுள் மேப்ஸ் இல்லாமல் எந்த ஒரு இடத்துக்குமே வந்து நம்ம போகிற மாதிரி தெரில. ஈவன் ஒரு சென்னையிலே வந்து பல வருஷமாக இருந்தாலுமே சில இடத்துக்கு வந்து உங்களுக்கு சில ரொம்ப ஸ்ட்ரீட் நேம்ஸ்லாம் சின்ன சின்ன ஸ்ட்ரீட் நேம்ஸ் ஞாபகம் இருக்காது. ஸோ அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதில் உள்ள சிக்கல் நம்ம பார்த்துக்குறோம். ஏன்னா சில நேரத்தில் கூகுள் மேப்ஸ் சுற்றிக்கிட்டு நமக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு தான் நமக்கு வர்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படிங்கிறது ஒரு நாளில் கிடைச்சிருக்காது. இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா பல நாளாக பல சென்சார்கள் மூலிமா பல மனித உழைப்பு மூலிமா தான் நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த டேட்டா ரொம்ப வருஷம் கழிச்சு நமக்கு இன்னும் இருக்கத்தான் செய்யுது. ஈவன் இப்போ ஒரு இடத்துக்கு போய் தான் அந்த இடத்த பற்றி நான் அறியணும்னு தெரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சவுதிக்கு போகிறேன், அங்கே வந்து மெதினாவோ மெக்காவோ நான் பார்க்குறேன்னா அந்த ரூட்ஸ் நான் கூகுளில் போட்டாலே தெரியும், இல்லை 3D மேப் போட்டாலே தெரியும், எனக்கு இந்த இடத்த பற்றி ஃபுல்லாக கிளியராக தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளை பின்ன ஏதாச்சும் ஒரு இடத்துல அங்கே வந்து ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்காக பிளான் போடுறவங்க வந்து நம்ம அந்த இடத்துக்கு போய் நேரடியாக பார்க்கணுன்ற அவசியம் கூட இல்லை. ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் லெவலில் அவங்க வந்து ஜஸ்ட் கூகுள்லேயே போய் பார்த்தா தெரியற மாதிரி இருக்கும். இதுவே வந்து ஒரு 20-30 வருஷம் கூட அப்படி இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அண்ட் இதெல்லாம் வந்து இப்போ இப்படி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதனால நம்ம டேட்டாவே கொடுக்காம இருக்கணும் அப்படிங்கிற பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுவும் வந்து சாத்தியப்படாத ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெசிஷன்ஸ் எல்லாமே வந்து இனிமேல் எந்த அளவுக்கு நமக்கு டேட்டா நமக்கு தெரியுதோ, எந்த அளவுக்கு தகவல் நமக்கு தெரியுதோ அதை பொறுத்து தான் நம்ம டெசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம டேட்டா வந்து நம்ம கலெக்ஷன்ஸில் வந்து நம்ம ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணோம்னா அது வந்து நம்மளோட டெக்னாலஜி வந்து ஃபர்தராக கொண்டு போகாது. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் நான் என்ன புரிஞ்சுக்கணும் பார்த்தா டேட்டா செக்யூரிட்டிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அதுக்கு வந்து எந்த அளவுக்கு கவர்மெண்ட் சைடில் இருக்கட்டும், மனுஷங்க நம்ம சைடில் இருக்கட்டும், எந்த அளவுக்கு
அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே உணர்ந்துருக்கணும். அண்ட் இந்த டேட்டா சயின்ஸ் இல்லை இந்த டேட்டா டெக்னாலஜி இது வந்து ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் லெவலில் மட்டும் இருந்துச்சுன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா புள்ளியியல், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிஷியன்ஸ் இவங்க மூலியமாக தான் இது வந்து ஒரு வளர்ச்சியை வந்து நமக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் லெவலில் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். அண்ட் அதுக்கப்புறம் தான் டெக்னாலஜிக்கல் லெவல். டெக்னாலஜிங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதே தவிர அதை மட்டும் வச்சுமே வந்து நம்ம இது பண்ணலை. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இதோட கோர். அண்ட் டெக்னாலஜி வந்து இதுக்கு வந்து ப்ராசஸ் வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ கால்குலேட்டரில் வந்து ரொம்ப பெரிய லாங் டிஜிட்ஸ் வந்து நம்ம கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஒரு மனக்கணக்கில் ஏதாவது கண்டிப்பாக தப்பு வரும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி தான் ஒரு பேசிக் லெவலில் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டெக்னாலஜியுமே. அண்ட் இதில் வந்து ஒரு பல ஃபீல்ட்ஸ் பற்றி பேசுகிறாரு. என்னென்ன மாதிரி ஃபீல்ட்ஸில் வந்து இந்த டேட்டா டெக்னாலஜி வந்து உதவுது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாரு. குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. அது பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஆர்ஐ, அதாச்சும் நியூரோ இமேஜிங். நம்மளோட எஃப்எம்ஆர்ஐ டேட்டா, நம்ம மூளையோட எஃப்எம்ஆர்ஐ டேட்டா வச்சு ஒரு மூளை வந்து எந்த அளவுக்கு வந்து விரியுது, அதாச்சும் எலாஸ்டிசிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க படிக்கிறாங்க. இதில் குறிப்பிட்ட ஒரு கேஸ் பற்றி சொல்கிறாங்க. அதாச்சும் யூசிஎல், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் லண்டன் நடந்த ஒரு ரிசர்ச்சை. அங்கே வந்து பல டாக்ஸி டிரைவர்ஸோட ஒரு நியூரோ இமேஜிங் எடுக்கிறாங்க. எப்போ எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து ரூட்ஸை வந்து கற்றுக்கிறதுக்காக ஒரு வழித்தளத்தை கற்றுக்கும் போது அவங்களோட மூளை வந்து எந்த அளவுக்கு வந்து எலாஸ்டிசியா, அதாச்சும் எந்த அளவுக்கு அதோட க்ரோத் இருக்குது அப்படிங்கிற பார்க்கறதுக்காக அவங்க எடுக்கிறாங்க. அண்ட் அப்படி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த டேட்டா, அதாச்சும் இத்தனை பேரோட டேட்டா வச்சு நம்ம இண்டிவிஜுவலாக பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அது வந்து அவ்வளோ ஸ்பீடாகவும் இருக்காது, அவ்வளோ எஃபெக்டிவாகவும் அக்யூரேட்டாகவுமே இருக்காது. அவ்வளோ அந்த மிஷினுக்கு நம்ம ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன் கொடுத்துட்டோம்னா எந்த அளவுக்கு மூளை அப்படிங்கிறது வந்து நமக்கு க்ரோ ஆகுது. இது மூலியமா நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது மூளை அப்படிங்கிற விஷயம் வந்து எத்தனை வயசாக இருந்தாலுமே சரி, இதில் வந்து ஈவன் ஒரு ஓல்டேஜ் பீப்புள் கூட வச்சு எடுத்துருப்பாங்க நான் படித்தேன். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ அளவுக்கு நம்ம வயசு இருந்தாலுமே சரி, ஒரு விஷயத்த படிக்கும் போதோ அதை பற்றி நம்ம கற்றல் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் போது நம்ம மூளை வந்து அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுது, நம்ம பிரெயின் வந்து அதுக்கேற்ற மாதிரி க்ரோ ஆகுது அப்படிங்கிறது வந்து இவங்க ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. அதை தவிர்த்துட்டு இவங்க வந்து நிறையா அந்த டெக்னாலஜிஸ் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறாங்க. அதாச்சும் என்னென்ன மாதிரி டூல்ஸ் வந்து இதுக்கு உதவுது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. அப்பாச்சியாக இருக்கட்டும், RDBMS, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கோர். இந்த டேட்டா டெக்னாலஜிக்கு வந்து ஒரு கோராக இருந்திருக்குது அந்த RDBMS டெக்னாலஜி. ஈவன் இதுலேயே வந்து வெவ்வேறு மாதிரி சில ட்விஸ்ட், அதாச்சும் டிங்கரிங் மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் வச்சு RDBMS வச்சா OODBMS அது எந்த அளவுக்கு வந்து ஒரு தோல்வி அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இந்த டேட்டா டெக்னாலஜிக்கு வந்து எது வந்து உதவுது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்பவே ஸ்பீடாக இருக்கணும். ரெண்டாவது வந்து நிறைய டேட்டா வந்து சேவ் பண்ற மாதிரி இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு நமக்கு டேட்டா இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து அதை கால்குலேட் பண்ணும் போது அதோட ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குது அப்படிங்கறத இந்த டீப் லேர்னிங் மாடல் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுல இன்னொரு விஷயம் நான் வந்து இன்னொரு டேஞ்சரை நான் பார்க்கறேன்னு வந்து பாத்தீங்கன்னா, இது இந்த டேட்டா டெக்னாலஜி அதாச்சும் ஃபியூச்சர்ல நம்ம எல்லாமே டேட்டா ட்ரிவன் டெசிஷன்ஸ் எடுக்கும் போது யாருமே வந்து மனுஷங்களை வந்து நம்ப போறது இல்லை அப்படிங்கறத வந்து நான் இனிமே புரிஞ்சுக்கிட்டேன். இப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம சொல்லும் போது வந்து நமக்கு ரெண்டு பேருக்குமே அதை பத்தி ஒரு அம்பிகுவிட்டி இருக்குது, ஒரு கரெக்டான ஒரு இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு பேர் ஒரு கான்வர்சேஷன்ல இருக்கும் போது அவங்க அடுத்த விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேருமே நீ கூகுள்ல போய் போட்டு பாரு, ஒரு நெட்ல நீ போட்டு பாரு, இன்டர்நெட்ல நீ போட்டா சொல்றது கரெக்டா தப்பா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஏன் அப்படி சொல்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு கொஞ்சம் வருஷம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம ஒரு மக்கள் வந்து நம்புற மாதிரி இருந்துச்சு, அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நடந்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் போற காலத்துல எல்லாமே டேட்டா ட்ரிவன் டெசிஷன்ஸா இருக்கும் போது நம்மளோட ரேஷனாலிட்டி வந்து இழந்துருவோமா அப்படிங்கிற ஒரு பயமும் வந்து எனக்கு வருது. ஏன்னா எதுவாக இருந்தாலுமே சரி, எனக்கு ஏன் நான் ரிஸ்க் எடுக்கணும், நான் ஏன் வந்து கால்குலேஷன் போடணும், நான் வந்து இதுகிட்ட கேட்டுற போறேன், கம்ப்யூட்டர்கிட்ட கேட்டுற போறேன், நான் வந்து இதுக்கு வந்து டேட்டா அனாலிசிஸ் போட்டு நான் பாட்டுற போறேன், டெசிஷன் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோமோ அப்படிங்கிற ஒரு பயமும் எனக்கு இருக்கு. இந்த புத்தகத்துல நான் சில பிரச்சனைகளை எது பாக்குறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எழுத்துக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோஹரண்டா இல்லை. அதாச்சும் சில விஷயம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க, ஆனா ஒரு தேவைக்கு அதிகமான எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. நான் குறிப்பிட்ட 10வது சாப்டர்ல ஒரு விஷயத்த சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து எல்லா நாய்கள்லாம் குறைச்சுதான் ஆகும், எல்லா நாய்களும் கண்டிப்பா குறைச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அதை நிப்பாட்டி இருக்கலாம், இதுவே நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. அவர் இன்னொரு கருத்தமா என்ன சொல்றாரு, அப்ப நீங்களே நாயா இருந்தா கூட அது வந்து நீங்க குறைச்சுதான் ஆகணும், அது சரிதான், தப்பு இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. இந்த வார்த்தை வந்து எனக்கு தேவையில்லையே அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இது ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய லெவலில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஷ்டமான ஒரு காம்ப்ளெக்ஸான டாப்பிக்கை வச்சு இதை சொல்கிறாரு அப்படின்னு ஒரு இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா கூட இப்போ புரிஞ்சுக்கலாம். இது வந்து தேவையில்லாத ஒரு வார்த்தையாக எனக்கு பட்டுச்சு. அண்ட் கோஹரண்டாக இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்களா, அது என்னன்னா நிறைய கேப்ஸ் இருக்குது. ஒரு வேர்டிங்ஸ்
நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேப்ஸ் இருக்குது. சில சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டராக நமக்கு படிக்கிற போது ஒரு ஆர்டராக போகிற மாதிரி இல்லாமல் இங்கேருந்து திடீர்னு வேற ஒரு விஷயம் வந்து திடீர்னு நமக்கு வருது. அதுக்கான ஒரு ப்ரெமிஸ் வந்து செட் பண்ணாமல் டக்குன்னு போகிற மாதிரி இருக்குது எனக்கு. அண்ட் ஒரு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டரில் வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மட்டும் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் மட்டும் கொடுத்து எனக்கு என்னன்னு தெரியல, அதை பற்றி மேபி எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல அவங்க. இந்த எப்படி ஒரு டெக்னாலஜி பற்றி நீங்கள் சொல்கிறீங்கன்னு வைக்கும்போது ஜஸ்ட் ஃப்ளோ சார்ட் மட்டும் நான் கொடுக்கணும்னு கொடுத்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. அண்ட் இதில் வந்து இவர் எந்த அளவுக்கு டெக்னாலஜியை பற்றி பேசுகிறாரோ ஒரு இந்த டூல்ஸ் பற்றி பேசும்போது அது வந்து எளிதாக வந்து புரிஞ்சுக்கக்கூடிய மாதிரி இருக்காது. ஸோ அதனால அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸோ ஒரு உதாரணங்களும் அதிகமாக கொடுத்தா எனக்கு நல்லா இருக்குமோன்னு தோணுச்சு. சில இடத்துல நல்லா கொடுத்துருந்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ் பற்றி சொல்லும் போது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க, அது ரொம்பவே உதவுது. பட் ஆனால் சில டூல்ஸ் பற்றி சொல்லும் போது அதோட ஒர்க்கிங் பற்றி சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் அவங்க ஒரு உதாரணத்தோட ஒரு மெட்டஃபரோட சொல்லியிருந்தா நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ ஃபைனலாக இந்த புத்தகத்தை யார் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிக் டேட்டா பற்றி ஒரு கியூரியாசிட்டி இருக்குது, உங்களுக்கு அதை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, பட் ஆனால் உங்களுக்கு வந்து அது கம்ப்ளீட்டாக எந்த அண்டர்ஸ்டாண்டிங்குமே இல்லை அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக அந்த புக்கை படிக்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே வந்து கொஞ்சம் பேசிக்ஸ்லாம் தெரியும், நீங்கள் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இன்டர்மீடியட் லெவலுக்கும் நீங்கள் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த புக்கு தேவையில்லை, நீங்கள் வேறு புக் பார்க்கலாம். இந்த புத்தகத்தை நீங்கள் யாராவது படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் கூட நீங்கள் கீழே சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு காணொலியில் நம்ம வேற ஒரு புத்தகத்தை பற்றி பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ.